இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார், ஃபலா யர்ஃபஉ ஸௌத்தன் பிகிராஅத்தின் வலா திக்ரின் வலா கைரி ذلك. குர்ஆனை கொண்டோ திக்ரை கொண்டோ வேறு எதை கொண்டும் மையத்தை கொண்டு போகிற போது சத்தம் உயர்த்தி கொண்டு போகக்கூடாது. யார பத்துவா? இமாம் நவவியின் பத்துவா. இதுதான் உங்களுடைய இமாம்கள் சொன்னது. இமாம்களுடைய பத்துவாவை குப்பையில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த இமாம்களும் சொல்லாதவைகளை ஏதோ காரணத்தால் வந்த வழியிலே உருவாக்கிவிட்டு எந்த கிதாபும் இல்லாத ஒரு செலவாத்து கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு எல்லாம் ஓதிக்கு போறேன். நீங்க எங்களுக்கு அதை ஓதணும் போல இருக்கின்ற ஓதினா வேற விடயம். மார்க்கத்தை சொல்லவனை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லவனை பார்த்து யூதன் வழிகடனுங்க. அப்படி என்றால் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் யூதனா வழிகேடனா? உங்களுடைய பத்துவாப்படி என்ன சொல்ல வேண்டி வரும்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட, உங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்த, உங்களுடைய மதரசாக்களிலே நீங்கள் பிரதானமாக படிக்கின்ற மஹல்லி என்ற பத்வா கிதாபின் அடிக்கிதாபை எழுதிய இமாம் நவவி மின்ஹாஜ் தாலிபின் அந்த கிதாபை எழுதிய அந்த முஃப்தி, இந்த முஃப்தியின் பத்வா, ஷாஃபி மத்ஹப் முஃப்தியின் பத்வா, சின்ன பத்வா இல்ல, உங்களுடைய பத்வா. நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும். இமாம்களை பின்பற்றுகிறோம், இமாம்களை பின்பற்றுவோம் என்று சொல்லலாம். இமாம் நவவியின் பத்வா படி மையத்தை அமைதியாக கொண்டு போக வேண்டும். ஏன் இதை அந்த காலத்தில் இமாம் நவவி சொன்னார் தெரியுமா? அவர் சொல்கிறார், தேவை என்றால் எடுத்து பாருங்கள். வஅம்மா மா யஃஅலுல் ஜஹலத்து மினல் கிராஅத்தி அலல் ஜனாஸா பிதிமஷ்க வகைரிஹா மினல் கிராஅத்தி பித்தம்தீதி வஇக்ராஜில் கலாமி அன் மௌலூஇஹி ஃபஹராமுன் பிஇஜ்மாஇல் உலமா. அந்த காலத்திலே, அவருடைய காலத்திலேயே மையத்தை கொண்டு போகும்போது என்ன செய்வாங்களாம்? குர்ஆனை ராகம் எடுத்தெல்லாம் ஓதிக்கு போக துவங்கினாங்களாம். அதனால அவர் அன்றைக்கு பத்துவா சொன்னார். அந்த இமாம் இன்றைக்கு நாங்க செல்லும் போது எங்களை எதுக்கேல் அந்த காலத்தில் டமஸ்கஸிலே, சிரியாவின் தலைநகரமான டமஸ்கஸிலே அவர் கண்ணால் கண்டதை வைத்து சொல்கிறார். டமஸ்கஸிலே ஒரு சாரார் மையத்தை கொண்டு போகும்போது குர்ஆனை ராகம் எடுத்து கருத்து கூட மாறாளவுக்கு அவர்கள் விதம் விதமாக ஓதுகிறார்களே, குர்ஆனை ஓதி போகிறார்கள். அந்த காலம் ஹராம், உலமாக்களை நியோகித்த முடியும்படி ஹராம் என்று பத்வா கொடுக்கிறார். அப்ப எப்படி போகணுமா? அமைதியா போகணும். ஏன் தெரியுமா? அதையும் சொல்லார். நீ மௌனமாக போகிற போது உன்னுடைய சிந்தனை மரணத்தை ஞாபகத்துக்கு போகும். அப்படி போ. இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார். என்ன சொல்லார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், பெரும்பான்மை மெஜாரிட்டி என்று பார்க்காதீர்கள். அந்த காலத்திலேயே இமாம் நவவிர காலத்திலே இந்த மாதிரி நடைமுறை இருந்துட்டு அப்ப சொன்னார். காலியால் சொல்கின்ற ஒரு கூற்றை சொல்கிறார். இல்சம் துருக்கல் ஹுதா, நேர் வழிகளின் பாதைகளை பின்பற்றி, வலா யதுர்ருக கில்லத்து சாலிகீன், அந்த நேர்வழியை பின்பற்றி நடப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்பது உனக்கு எந்த தீங்கும் விளைவித்திட மாட்டாது. வய்யாக்க வதுர்கல் வலாலா, வழிகேட்டின் பாதைகளை எச்சரிக்கிறேன். வலா தக்தர்ர பிகஸ்ரத்தில் ஹாலிகீன், அழிஞ்சு போகக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார் என்பதை கண்டு நீ ஏமாந்து விடாதீர். எவ்வளவு அழகாக சொல்கிறார். அன்பிற்குரிய பாமர மக்களே, நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் இந்த மௌலைமார்களினால். ஒன்று, அவர்கள் படிக்கவில்லை அல்லது படித்ததை உண்மைக்குண்மையாக சொல்லவில்லை. அவர்களை தடுத்தது வருமானம் அல்லது கௌரவம். நாங்கள் 35 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சொல்லிக்கொண்டே இன்ஷா அல்லாஹ் மரணம் வரை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதை இந்த நாட்டில் தடுக்க உரிமை இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. என்ன சொல்லிவிட்டார்? வழிகேட்டின் பாதைகளை எச்சரிக்கிறேன். அப்படி என்றால் இந்த மாதிரி மையத்தை கொண்டு போகிற போது சட்டம் போட்டு நீங்கள் திக்ரு குர்ஆன் எல்லாம் ஓதிக்கு போறது வழிகேடு என்று இமாம் நவவி சொன்னார்.
அப்ப இமாம் நவவி பெருசா, நீங்க பெருசா ஹஸ்ரத்துமார்களே? இமாம் நவவி வந்து சொன்னாலும் பள்ளிவாசலில் அவருக்கு தொழுகைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏ இப்போ உள்ள ஹஸ்ரத்துமார் நவவி இமாமுடைய பெரியாக்கள். அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொல்லாததை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரசூலின் மீது பொய் கூறுவதற்கல்லவா, அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், மிகப்பெரிய அநியாயக்காரன் மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்று சொல்பவன்.